பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். MMJ மூலம் நாம் ஒன்று கூடி கர்த்தருடைய சமூகத்தில் பாடி ஆராதித்து நாம் ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நல்ல வேளையில் நாம் எல்லாரும் சேர்ந்து காலை வேளையில் துதி ஆராதனை செலுத்தலாமா? காலை வேளை துதி ஆராதனை கர்த்தருக்கு பிரியமானது. அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறவன் ஒருபோதும் ஒன்றில் குறைபடுவதில்லை. ஆமேன். இந்த காலை வேளை தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்துக்காக, அவருடைய மகிமையின் ஆளுகைக்காக நாம் ஒவ்வொருவரும் நம்மையே தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை செலுத்துகிறோம் அப்பா, ஒவ்வொருவருக்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. காலைதோறும் உங்கள் கிருபை புதிதப்பா. உங்கள் புதிய கிருபைக்குள்ளே எங்களை மறைத்து நீர் எங்களில் வெளிப்படணும். எங்களை காண்கிறவர்கள் உம்மை காணும்படியாய் புதிய நாள், புதிய பலன், புதிய கிருபை, புதிய நன்மைகள் மேல் வந்து இறங்குவதாக. தேவனுடைய மகிமையின் சாயலா எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் சொல், செயல், கடமைகள் எல்லாவற்றிலும் என் தேவநாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்று தாரும் அப்பா. எங்கள் வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானம் கர்த்தருடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர் அப்பா. பாடி துதிக்கும்படியா எங்களுக்கு தந்த நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இரும். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து நமக்கு தெரிந்த ஒரு பாடல், தேவனுடைய பரிசுத்த ஆவியை விரும்பி, ஜெப ஆவியை விரும்பி நாம் சேர்ந்து பாடுவோம். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை செம்மையாய் நடத்துவாராக. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம் எந்நாளும் நான் ஏறெடுக்கணும். என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஓர்த்து, உபவாசித்து உடலை ஓர்த்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, நாங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே.
திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்காய் கதறணுமே, தேசத்திற்காய் கதறணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, நில் ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே, கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் குளமாகணும், ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, எங்கள் மேல் ஜெபாவி ஊற்றுமையா, நாங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, நாங்கள் உம்மை துதிக்கணும் துதிக்கணுமே, எல்லா வேளைகளிலும் நாங்கள் உம்மை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், புகழணும், வாழ்த்தணும், வணங்கணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நல்லவர், இரக்கமுள்ளவர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் இறங்கி வந்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி எல்லாவற்றிலும் கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் அப்பா பலமாய் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா விலக்கப்பட வேண்டியவைகளிலிருந்து விலக்கப்படட்டும். ஓ பெற்றுக்கொள்ள வேண்டியவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. விலகி ஓட வேண்டியவைகளுக்கு நாங்கள் விலகி ஓடட்டும் அப்பா. நின்று தரித்திருந்து ஜெயிக்க வேண்டியவைகளை தரித்திருந்து ஜெயிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஜீவன் பலன் சுகம் தந்தவரே அப்பா, நீர் எங்களிடத்துல என்ன விரும்புகிறீரோ அதை செய்ய, உம் சித்தம் செய்ய உமையே அப்பா ஸ்தோத்திரம் தஞ்சமாய் கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. அழைக்கப்பட்டவர் அநேகராய் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர் ஆண்டவரே. எங்களை நீர் தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. உடைய சமூகத்துல காத்திருக்க, ஜெப ஆவியில் நிறைந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? நீர் எங்களோடு இருந்தால் சகல நன்மைகளும் சம்பூர்ணமாய் எங்களுக்கு உண்டாகும். இந்த நாளில் உம்முடைய சகல பரிபூர்ண ஆண்டவரே ஸ்தோத்திர ஆசீர்வாதங்களுக்காய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆவிக்குரிய உலக பிரகாரமான சகல நன்மைகளினால் எங்களை நிறைத்து உமக்குள் எங்களை திடப்படுத்தி உறுதிப்படுத்துவீராக, சத்துவப்படுத்தும். உங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசும், இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளையும் அவர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார்.
நாம் வாழ்ந்திருக்கும்படியாய், நாம் சுகமாய் இருக்கும்படியாய், பிரயாசத்தின் மத்தியிலும் நமக்கு அவர் அனுகூலமான துணையாய் நம்மோடு இருக்கிறார். நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு நம் தேவனுக்கு தெரியப்படுத்தி இந்த நாளை வாழ்ந்து ஜெயிக்க நாம் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இப்போதும் அவர் நம்மோடு கூட பேசும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். அவர் நம்மோடு பேசுவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் தேர்ந்தெடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 119வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன். நம்முடைய இருதயம் கர்த்தர் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயம். அதற்குள்ளே தேவனுடைய வசனம் இருக்கிறது, நம்பிக்கையின் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. யார் ஒருவர் அவருடைய வசனத்தை, அவருடைய வாக்கை இருதயத்தில் வைத்து ஜாக்கிரதையாய் நடப்பார்களோ அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. அவர்களை அவர் எல்லா சூழ்நிலைக்கு விலக்கி தப்புவிப்பார். ஒருபோதும் அவர்கள் கைவிடப்படுவதில்லை. கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் எப்போதும் தங்கி இருக்க வேண்டும். அது நம் உள்ளத்தை, ஆமேன், அது ஆழமாய் ஆழமாய் பற்றி பிடித்து படர்ந்து மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் அது புடமிடப்பட்டது, அது சுத்தமானது, தேனிலும் தேனிலும் மதுரமான வசனங்கள், அவருடைய வார்த்தைகள், அவைகள் நம் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த தாவீது அவருடைய வாழ்க்கையை பார்ப்போமானால் கர்த்தருடைய வசனம் அவர் கால்களுக்கு தீபம் பாதிக்கு வெளிச்சமாய் இருந்தது என்று சொல்லி சங்கீதத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை அவர் இருதயத்தில் வைத்திருந்தார். ஆமேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமையாய் அவருக்குள் வெற்றி சிறந்ததை நாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க முடிகிறது. எப்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் எடுத்து சொன்னாரோ அப்போதெல்லாம் தேவனுடைய ஆவி அவருக்குள் இருந்து அவரை மகிமையாய் நடத்தினதை நாம் பார்க்க முடியும். சவுல் ராஜா பிசாசினால் பிடிக்கப்பட்டவராய் அந்நிய ஆவி அவருக்குள்ளே செயல்படும் பொழுது இந்த தாவீது கின்னரத்தை எடுத்து வாசிப்பார். அழகாய் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர் அந்த கின்னரத்தை கொண்டு வாசித்து பாடும் பொழுது அந்நிய ஆவி விலகி ஓடி போகும். தேவனுடைய ஆவி தாவீதுக்குள் இறங்கும் பொழுது அந்நிய ஆவி அந்த பகுதியிலே இருக்க முடியாதபடி, அங்கே இருக்கிறவர்களுக்குள் இருக்க முடியாதபடி அது ஓடி போகும். அப்படித்தான் சவுலுக்குள் இருந்த அந்த ஆவி தாவீது பாடும்போது ஓடி போயிற்று. ஏனென்றால் தாவீதுக்குள் கர்த்தருடைய வார்த்தைகள் முழுவதும் அடங்கி இருந்தது. அவர் தீர்க்க தரிசனமாய் அநேக காரியங்களை நமக்கு சங்கீத பகுதியில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் அவருக்குள்ளிருந்து வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த தாவீது எப்போதெல்லாம் பாவத்துக்கு உட்பட்டாரோ உடனே உணர்வடைந்தார். யாருக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறதோ அந்த உணர்வின் ஆவி பாவம் செய்கிற பொழுது அது உணர்த்தும். உடனே கர்த்தருடைய வார்த்தை அது கொண்டு வரும். அந்த வார்த்தைகள் புடமிட்டு சுத்த பொன்னாக்கும். கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்துக்குள் மறுபடியும் பிரவேசித்து அவரோடு கூட வாழ முடியும். தாவீதுக்குள் அந்த அனுபவம் இருந்தது. இன்றைக்கும் நமக்குள் அந்த அனுபவம் இருக்கிறதா? ஏதாவிலும் தவறுனா மனிதர்கள் தவறி போவது இயல்பு. ஆனால் அந்த தவறுகளை உணராதபடி இருக்கிறோமா? அந்த தவறுகளை உணர்ந்து உடனே தேவ பாதத்தில் அமர்ந்து, தேவனே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என்னை தண்டியாதேயும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து விடுகிறோமா? நாம் அப்படி விழுவோமானால் அவர் நம்மை மன்னிக்கிற தேவன், மனதுருகுகிற தேவன். உடனடியாக அவர் நமக்கு பதில் தருவார். சங்கீதம் 51வது அதிகாரத்தில் தான் பாவம் செய்தபோது எப்படியெல்லாம் தேவ சமூகத்தில் போய் முறையிடுகிறார், ஜெபிக்கிறார் என்பதை நாம் வாசிக்க முடிகிறது. நாமும் பாடினோம், ஜெபாவியனில் ஊற்றுமையா, நாங்கள் ஜெபிக்கணும், நாங்கள் உங்கள் பாதத்தில் அமர்ந்திருந்து துதிக்கணும் என்று சொல்லி. தாவீதை பாருங்கள், அவர் சங்கீதம்
51வது அதிகாரத்தில் தேவனுடைய சமூகத்தில் போய் விழுந்து கிடந்து தன்னுடைய குற்றங்களை அறிக்கையிட்டு அவர் பாடுகிற பாடல் சங்கீதம் 51 முதலாவது வசனம் சொல்கிறது, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி அவர் கதறுகிறார். தேவனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி தேவ பாதத்தில் போய் விழுந்து கிடக்கிறார். ஒரு சுத்தமான இருதயத்தை என்னை சுத்திகரித்து ஒரு சுத்த இருதயத்தை எனக்குள் சிருஷ்டியும் என்று சொல்லி அவர் தேவனிடத்தில் முறையிடுகிறதை செபிக்கிறதை பார்க்கிறோம். நாம் பிரியமானவர்களே, நாம் சரீரத்தில் இருக்கிறோம். நமக்குள் உள்ளான மனிதன், ஆத்துமா, ஆவி இருந்து நம்மை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தை நாம் சுத்தம் செய்கிறோம். அது சுத்தமாக இருந்தால்தான் அது நமக்கு அழகாக இருக்கும். நம்மோடு இருக்கிறவர்களுக்கும் அது நல்லதென்று காணும். அதே போல நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளான மனிதன் பரிசுத்தமாக இருந்தால்தான் நம்மோடு இருக்கிற தேவனுக்கு அது நல்லதாய் காணும். ஆகவே நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க கற்றுக்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்படும் பொழுது, பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற பொழுது நாம் மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ முடியும். இந்த காலை வேளையில் தேவனே, இப்போது என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நேற்றைய தினம் வரையிலும் என் வாழ்க்கையில் என்னென்ன குறை இருந்தாலும் குற்றம் இருந்தாலும் இப்போது எனக்கு மன்னிச்சிருங்கப்பா என்று சொல்லி நம்ம அவர் பாதத்தில் விழுவோமானால், அவர் பாதத்தில் விழுந்து கிடப்போமானால், நம்முடைய தேவன் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறபடியினால் நம்முடைய குற்றத்தை மன்னிப்பார். நம்முடைய பாவங்களுக்கு தக்க நமக்கு செய்யாதபடி நமக்கு மனம் இறங்குவார். தாவீதுக்கு மனம் இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார். எனக்கு இறங்கும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லி கேட்ட தாவீதை போல தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் அவர் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் நம்ம ஒப்பு கொடுப்போமானால் அது மிகுந்த நன்மையாயிருக்கும். இந்த தாவீது சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் ராத்திரி வேளைகளில் நான் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன், காலையில் தேவ சமூகத்தில் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் காணப்பட வேண்டும். ராத்திரி நாம் தூங்க செல்லும் பொழுது, நாம் ஜெபத்தை முடித்து படுத்திருக்கும் பொழுது நம்மை ஒரு விசை கூட ஆராய வேண்டும். இன்று காலையிலிருந்து மாலை வரையிலும் என் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், என் வாழ்க்கையில் நான் கடந்து போன பாதைகள், அங்கே நான் விலகி நின்ற இடங்கள், நான் பாவம் செய்த காரியங்கள் என்னுடைய இருதயத்தில் அது நிச்சயமாய் தோன்றுகிற வேளையில் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவும், கர்த்தர் பட்சத்தில் நான் இருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு அவருக்கு மகிமை செலுத்தி, எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் தவறினேனோ, எந்தெந்த பகுதிகளில் வீழ்ந்தேனோ, எந்தெந்த பகுதிகளில் நான் துணிகரமாய் நின்றேனோ, அந்த காரியங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு சுகமான நித்திரையை தாரும், என் ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட்டித் தருவது உமக்கு சித்தமானால், நாளை தினத்தை குறித்து நீருடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று சொல்லி அமைதலாய் நாம் நித்திரை பண்ணுவோமானால் சமாதானம் உள்ள ஆழ்ந்த நித்திரையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குரிய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பித்து விட முடியும். பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்று மனம் திரும்பி அடுத்த நாளை, புதிய நாளை புது கிருபையோடு நாம் தொடங்க முடியும். காலை வேளையில் நாம் ஆயத்தமாகி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் என்னை நடத்துகிற பாதைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று ஜெப நிலைமையில் நாம் இந்த வேளையில் அமர்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தாவீது எப்படி ஜெபித்தார் என்று பாருங்கள். அதனுடைய 2வது வசனத்தில் பார்ப்போமானால், என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும், என் பாவமர என்னை சுத்திகரியும், என்னை சுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என் மீறுதல்கள் எல்லாம் மன்னித்து விடும், என் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து விடும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு தேவ சமூகத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். அன்றன்றைக்கு அதன் பாடு போதும் என்று வேதம் சொன்னபடி ஆமென், அந்த பாடுகளை அவர் பாதத்தில் போட்டுவிட்டு, எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறான்.
நாம் யாவரும் தாவீது பாடின இந்த சங்கீதம் 51 முழுமையாய் வாசித்து பார்ப்போமானால் இது நல்ல ஒரு ஜெப சங்கீதமாக இருக்கிறது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பகுதிகளில் மீறுகிறோம். இந்த ஜெபம் அந்த வேளைகளில் நமக்கு உதவியாக இருக்கும். 3வது வசனம், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவத்தை நான் அறிந்திருக்கிறேன், மீறுதல்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறார். நாம் நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறோமா? மாறாக இந்த உலகத்தில் எல்லாரும் செய்யாததையா நான் செய்துட்டேன் அப்படி நியாயம் சொல்லி கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் இதெல்லாம் பெரிய பாவமா என்று சொல்லி அல்லல் திட்டி கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, நாம் பாவ உணர்வு அடையும் போது நம்முடைய பாவம் சிறிதானால் பெரிதானால் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலைகளை, பாவ சந்தர்ப்பங்களை ஒரு வீச நினைத்து தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். தாவீது அதைத்தான் செய்தார். அது அவருக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயிருந்தது. கீழே அடுத்த வசனத்தை பார்க்க போமானால், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆமேன். இந்த பகுதியை நாம் நன்றாய் கவனிப்போமா? ஆழமான வார்த்தை பாருங்கள். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அவருடைய பாவத்தை ஏன் அறிக்கையிடுகிறார் என்று பாருங்கள். கர்த்தருடைய நீதியும் நியாயமும் ஒரு நாள் வெளிப்படும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்தில் அவர் இறங்கி வரும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், அவர் நியாயாதிபதியாய் கடந்து வருவார். ஒரு நாள், நியாய தீர்ப்பின் நாள். மரித்து போகிற ஒவ்வொரு மனிதனும் அவருடைய சமூகத்தில் நின்று ஆகணும். அந்த நியாய தீர்ப்பின் நாளில் மனுக்குலம் முழுவதும் அவருக்கு முன்பாக நிற்கும். அப்போது பாவத்தை விட்டு தேவனுக்கு பிரியமானதை செய்தவர்கள் அவரோடு கூட பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். மீறி நடந்தவர்களோ, அறிக்கையிடாமல் போனவர்களோ, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் விலகி ஓடினவர்களோ, தன் மன இஷ்டத்துக்கு வாழ்ந்தவர்களோ அவியாத அக்கினிக்குள், அந்த பொல்லாத நரகத்துக்குள் கடந்து செல்வார்கள். காலம் கடைசி ஆயிற்று. பிரியமானவர்களே, நாம் எப்படியும் வாழலாம் என்கிற நிலைமையை விட்டுவிட்டு அப்படித்தான் வாழணும். என் கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு, என் கர்த்தருடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து நான் அவருக்கு பிரியமானதை செய்து வாழ வேண்டும். முடிவிலே அவருடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை தான் நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு நாள் காலையிலும், ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கணும்ப்பா, மோடு கூட நான் நித்திய காலம் அழுகை செய்யணும், ஆண்டவரே, மோடு கூட நித்திய காலம் நான் வாழணும் என்று சொல்லி ஒரு வாஞ்சையோடு கூட நாளை ஆரம்பிப்போமானால், இந்த நாள் முழுவதும் கர்த்தர் கிருபையாய் எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காத்து, எல்லா பாவங்களுக்கும் நம்மை தப்புவித்து அவர் செம்மையாய் நடத்த போதுமான தேவன். அவருடைய வாக்கை நம்முடைய இருதயத்தில் வைத்து வைப்போம். தவறுகள் வரும் பொழுது அவைகளை அறிக்கையிட்டு விடுவோம். ஏனென்றால் நியாய தீர்ப்பில் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான் பேசுகிற ஒவ்வொரு பேச்சிலுக்கும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கும். ஒன்றிலும் நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இது நான் செய்யலை, இது இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் நடந்துட்டு, அப்படி என்று எந்த ஒரு காரியத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நமக்கு முன்பாக திரையில் நம்முடைய பாவங்கள் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி வைக்கப்படும். நாம் ஒன்றும் அவருக்கு முன்பாக பதில் சொல்லவே முடியாது. அவரோடு வழக்காட முடியாது. ஆகவே உயிரோடு இருக்கிற அந்த நாட்களில் தானே ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து நாம் அவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு விடுவோமானால், பாவங்களை மன்னித்து அவைகளை எல்லாம் கடலின் ஆழத்தில் போட்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாய் வைத்து அவர் வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தத்தில் உறுதியாயிருப்போம். நம்மை சுத்தமாய் காத்துக்கொள்ளுவோம். சரீரத்தின் சுத்தத்தையும் ஆத்துமாவின் பரிசுத்தத்தையும் அனுதினமும் வாஞ்சிப்போம். அனுதினமும் அதை நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாவற்றுக்கு எல்லாமான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பாவத்தால்
அழிந்து போகாதபடி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அநேக பரிசுத்தவான்களை வேதத்தில் பார்க்கிறோம். இந்த தாவீதை மாத்திரமல்ல, யோசேப்பை பாருங்கள், பாவத்துக்கு விலகி ஓடினார். சிறு வயதில் தங்கள் சகோதரர்கள் பாவம் செய்தபோது அதை வெறுத்தார். இளம் வயதில், வாலிப வயதில் பாவத்தை கண்ட பொழுது விலகி ஓடினார். கர்த்தருக்குள் உறுதியாய் நின்றார். அவரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். விதமாகவே ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து தேவனோடு கூட ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் ஒரு நாளில் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அந்த நிச்சயத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு இருந்து சகல நன்மைகளாலும் நம்மை நிறைத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். காலை வேளையில் தகப்பனே, எங்கள் குடும்பங்களை இப்படி சமூகத்தில் தந்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் குடும்பங்களுக்குள்ள பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்குள்ள உம்முடைய நீதி விளங்கட்டும் அப்பா. நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்முடைய திட பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாய் நடத்துங்க. இந்த பொல்லாத உலகத்தில் நடக்க தெரியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. எதை செய்யணும், எதை எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிறத அறியாதபடி அநேக வேளைகளில் நாங்கள் தவறி போகிறது உண்டையா. எங்கள் மீறுதல் குற்றங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு வாழ்வளிக்கிற தேவன் எங்களை புதிய நிலைமையில் நடத்துவீராக. எங்கள் பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லார் மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியின் வல்லமை வைத்து சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவீராக. குடும்பத்தின் தேவைகள் அத்தனையும் கர்த்தர் சந்தித்து இந்த நாளில் சமாதானத்தோடு நடத்துங்க ஆண்டவரே. சமாதான தாபரத்தில் தங்கி இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்மை மாத்திரம் பற்றி கொண்டு உமக்கு சித்தமானதை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும், கிருபை தாரும். எங்கள் குடும்பத்தை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்கள் திருக்கரத்தில் தருகிறோம். எங்களோடு கூட இரும், எங்களோடு கூட இருந்து எங்களை உமக்கு சித்தமானதை செய்ய கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற, திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். யார் யார் உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்காக இன்னும் ஹெவன் டிவி வியூவர்ஸ் அத்தனை பேருக்காக, யார் யார் இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுறோம் அத்தனை பேருக்காக நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகள், திருமண நாளை நினைவு கூறுகிற குடும்பங்களை உடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்ந்திருக்கும்படியா, இவர்கள் குடும்ப ஆண்டவரே கர்த்தருக்குள் செழித்திருக்கும்படியா இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. புதிய வருஷத்துல தேவன் என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறீரோ அந்த நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. இன்றைக்கு ஆண்டவரே ஒரு புதிய நிலைமையில இவர்களை சுத்திகரிப்பீராக. உள்ளான மனுஷன் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இவர்கள் ஆத்துமீக வாழ்க்கையில இந்த வருடத்துல புதிய லெவலுக்குள்ள கடந்து செல்லும்படியா உம்முடைய மகிமையின் திட பிரசன்னம் ஒவ்வொருவருக்குள்ளும், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் அத்தனை பேருக்குள்ள இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அந்த நல்ல ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை நிரப்புவீராக. பரலோகத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா நன்மைக்கு ஊற்று உறைவிடமான கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நன்மையால் நிரப்புங்க. பூரண சந்தோஷ சமாதானத்தினால் அலங்கரிப்பீராக. இந்த புதிய வருடம் புதிய ஆசீர்வாதங்களால் அவர்கள் அலங்கரிக்கப்பட நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம், வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இப்போதும் ஹெவன் டிவி ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்றைக்கு மிஷினரிகள் நம்முடைய தேசத்துக்கு கடந்து வந்து சுத்தமில்லாத ஜனங்கள் மத்தியிலும், சுத்தமில்லாத ஸ்ட்ரீட், சுத்தமில்லாத வாழ்க்கை அவர்கள் மத்தியில் கடந்து வந்து சரீர சுத்தத்தை சொல்லிக் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களிடத்தில் வைத்த பொழுது ஆவிக்குரிய பரிசுத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளுமாய் பரிசுத்தமாய் வாழ வாஞ்சையுமாய் இருந்து கொண்டிருக்கிறோமே. இந்த ஹெவன் டிவி ஊழியத்தின் மூலமாக இன்றைக்கும் அநேக இடங்களில் இப்படிப்பட்ட மிஷினரி ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பயங்கரமான எளிமையாக இருக்கிற இடங்களில் கடந்து சென்று அந்த ஜனங்களை போஷித்து உடுப்புவித்து சுத்தத்தை கற்றுக் கொடுத்து கல்வியை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை ஆதாரத்தை பெருக்கி
அவர்களுக்குள் தேவனுடைய பரிசுத்தத்தை வைக்கிற இந்த நல்ல பணி இன்னும் மகிமையாக எழும்பி பிரகாசிக்க நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. கைவிடப்பட்டவர்களும் அனாதைகளும் ஆமென் ஸ்தோத்திர ஆதரவற்றவர்களுக்கு முன்பாக இந்த ஊழியத்தை நீர் ஆண்டவரே வல்லமையா எடுத்து பயன்படுத்தி வருகிறீரே, அதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இதை இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விரிவாக்கும்படியாய் செபிக்கிறோம். இதை சார்ந்து நடக்கிற அத்தனை ஊழியங்களுக்குள்ளோ தேவனுடைய மகிமையான திட பிரசன்னம் இறங்குவதாக, தேவனுடைய நடத்துதல்களை ஒவ்வொரு பகுதியிலும் காணும்படியாக இன்னும் புதிய புதிய திட்டங்களை கொடுத்து ஒவ்வொன்றையும் கர்த்தர் செயல்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. ஸ்பான்சர்ஸை எழுப்புங்க என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்பான்சர்ஸுடைய கரங்களை பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருகவே பெருக பண்ணுவீராக தகப்பனே. இந்த ஹெவன் டிவி மீடியா ஊழியத்தின் மூலம் உலகம் எங்கும் ஆண்டவரே கர்த்தருடைய வசனம் ஆண்டவரே பாய்ந்து செல்லட்டும். கர்த்தருடைய வசனம் செல்லக்கூடாத இடங்களில் கடந்து சென்று சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் சுத்தப்படுத்தப்பட, ஆயத்தப்படுத்தப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் ஆயத்தப்படுத்தப்பட, உம்முடைய வருகையில் இந்த ஊழியத்தின் மூலமாக ஒரு பெருந்திரங்கோட்டத்தை பரலோகத்தில் சேர்த்துக்கொள்ள போகிறதற்காக ஸ்தோத்திரம். நடத்துகிற பிள்ளைகள், உடன் சேர்ந்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் இதில் தங்கி இருக்கட்டும். உம்முடைய திருநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். தாழ்த்தி உங்க திரு சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம்.